சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் வலுப்பெறும் ஆசிரியர் போராட்டங்கள், ஆளுநரின் அரசியல் தலையீட்டிற்கும் எதிர்ப்பு. போலி கடவுச்சீட்டு வழக்கு, முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவிக்கு சிறை தண்டனை. தமிழரசுக் கட்சியால் உயிர் அச்சுறுத்தல், நாடாளுமன்ற குற்றம் சாட்டியுள்ள அர்ச்சுனா. புதையல் தோண்ட நவீன இயந்திரங்களை கடத்திச் சென்ற குற்ற புலனாய்வு அதிகாரி பணி இடைநீக்கம், முல்லைத்தீவில் சம்பவம். தமிழக முதல்வர் தங்கியிருந்த தமிழ்நாடு அரசு இல்லத்தில் திடீர் தீ விபத்து, விஜய் புறப்பட்ட சில நிமிடங்களில் சம்பவம். ஹோர்முஸ் நீர்நிலையை முழுமையாக மூடுவதாக ஈரான் அறிவிப்பு, மறுத்துள்ள அமெரிக்கா. இனி தொடர்வர விரிவான செய்திகள். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் உடலுக்கும் அவரது தேனி மாவட்டத்தின் பெரியகுளத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இந்த செய்தி பதியப்படும் போது அஞ்சலி இடம்பெற்று வருகிறது. இன்னும் சொற்ப நேரத்தில் தமிழக அரச முறை மரியாதையுடன் இந்த மண் வாசனை படைப்பாளியின் உடல் மண்ணுக்குள் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. இந்த நிகழ்வு குறித்து மேலதிக விவரங்கள் மற்றும் காட்சிகள் இரவு நேர செய்தியில் இடம்பெறும். தமிழர் தாயகத்தில் ஈழத்தமிழ் மக்களுடன் சில நாட்கள் தங்கியிருந்து தலைவரை நேரில் சந்தித்து பேசியதுடன் அந்த சந்திப்பு குறித்தும் தலைவரின் ஆளுமை குறித்தும் அவர் தனது கையால் உணவு பரிமாறியமை குறித்தும் பலமுறை பெருமிதத்துடன் பகிர்ந்த நினைவழியா நாட்களுடன் பாரதிராஜாவின் உடல் அவரது விருப்பப்படியே அவரது பண்ணை வீட்டில் புதைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் அண்மை காலமாக அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை மையப்படுத்தி போராட்டங்கள் தீவிரமடைந்து வருவதை பரவலாக அவதானிக்க முடிகிறது. வடக்கு மாகாணத்தில் உள்ள ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் கூட்டமைப்புகள் இணைந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவனஈர்ப்பு போராட்டங்களையும் பணி புறப்படிப்புகளையும் முன்னெடுத்து வருகின்றது. இலங்கை ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட முதன்மை தொழிற்சங்கங்கள் வடக்கின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா மற்றும் மன்னார் போன்ற முதன்மை நகரங்களில் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருகின்றன. அரசாங்கம் உடனடியாக தமது நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காவிடில் போராட்டங்கள் மேலும் தீவிரமடையும் என தொழிற்சங்க பிரதிநிதிகள் எச்சரித்து வருகின்றன. இந்த நிலையில் ஆளுநரின் அரசியல் தலையீட்டால் சுயாதீனத்தை இழந்து முறைகேடுகளை செய்யும் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு கலைக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டு இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் யாழ் நகரின் மைய பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. சேவையின் தேவை என ஒவ்வொரு கட்டங்களிலும் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களாக 3 கட்டங்களும் இடமாற்றம் இடம்பெற்றதை தொடர்ந்தே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை ஆசிரியர்களின் பல்வேறுபட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க வலியுறுத்தியும் வவுனியாவில் ஆசிரியர்கள் கையெழுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து பாடசாலைகளிலும் பாடசாலை நிறைவின் பின்னர் பிரதான வாயிலுக்கு வந்த ஆசிரியர்களும் கையெழுத்து வைக்கும் போராட்டத்தினை மேற்கொண்டிருந்ததோடு தனது கோரிக்கையை நிறைவேற்றுமாறும் தெரிவித்திருந்தனர். வடமாகாணத்திலே சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்ற வகையிலே ஆசிரியர்களை பழிவாங்கும் செயற்பாடு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலும் இந்த அரசு அது தொடர்பாக எந்த ஒரு நிலைப்பாட்டுக்கும் வந்ததாக இல்லை. 3ஆம் கட்டமாக 125 பேருக்கு இன்று சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்று எந்தவித இடமாற்ற சபையோ அல்லது எந்தவித மனிதாபிமான நிலையோ இல்லாத நிலையில் இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடமாற்றங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆசிரியர்களின் பதவி உயர்வுகள் தொடர்பாக பரீட்சை தொடர்பான செயற்பாடுகளும் இதுவரையில் நடத்தப்படவில்லை. அதனூடாக பெருந்தொகையான ஆசிரியர்களின் பதவி உயர்வு நிலுவையிலே நிற்கின்றது. அதற்கு ஒரு சரியான தீர்வினை அரசு ஏற்படுத்த வேண்டும். இந்த மொடியூல் ஆகவே ஆசிரியர்களை திட்டமிட்டு ஆசிரியர்கள் செயற்பாடுகளை இவர்கள் செய்வது, இதை தவறாக நடைமுறைப்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஆகவே இன்று இந்த செயற்பாட்டினூடாக ஆசிரியர்கள் உரிமைகள் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் ஆவண செய்ய வேண்டும்.
சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெற்ற குற்றத்திற்காக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்சவின் மனைவி சசி வீரவம்சவுக்கு விதிக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. குறித்த மனு மீதான விசாரணை இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சட்டவிரோத வெளிநாட்டு கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றத்திற்காக சசி வீரவம்சவுக்கு விதிக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை மற்றும் அபராதத்திற்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. குறித்த மனு மீதான தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதியரசர் மஞ்சுள திலகரட்ன குறித்த விவகாரத்தில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் உறுதி செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். முறையற்ற ஆவணங்களை பயன்படுத்தி கடவுச்சீட்டு பெற்ற குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்டு சசி வீரவம்சவுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் 2 வருட கடூழிய சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருந்தது. குறித்த தண்டனையிலிருந்து தம்மை விடுவிக்குமாறு கோரி அவர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குறித்த மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையிலேயே குறித்த மனு இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி சொல்லிசை பாடகர் கைதை சில அரசியல் தரப்பினர் இனவாதத்தை தூண்டவோ அல்லது அரசியல் லாபம் தேடவோ முயற்சிக்க கூடாது என ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஒரு கலைஞன் தனது இசை அல்லது பாடல் மூலம் மக்களின் கடந்த கால வலிகளையும் வரலாற்று நினைவுகளையும் வெளிப்படுத்துவதை பயங்கரவாதமாக சித்தரிப்பது தவறானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இலங்கை நாட்டிலே ஒரு யுத்த சூழல் ஒன்று உருவாவதற்கான எந்த வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லியும் விடுதலை புலிகள் போன்ற அமைப்புகளோ அல்லது வேறு அமைப்புகளோ எந்த விதத்திலும் இந்த நாட்டிலே உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். எனவே அப்படியான சூழ்நிலையிலே சில பாடல்கள் அல்லது கலை வழிபாடுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவை ஆயுதவாதத்தை உருவாக்குகின்றன என்று வாதிடுவது யதார்த்தத்துக்கு புறம்பான அணுகுமுறை என்பதை நான் இதிலே சொல்ல விரும்புகின்றேன். கலை இலக்கியங்கள் மற்றும் இசை என்பவை மக்களின் வரலாறு, நினைவுகள், உணர்வுகள் மற்றும் அனுபவங்களை வெளிப்படுத்துகின்ற சமூக பிரதிபலிப்பாகும். அவற்றை குற்றஞ்சாட்டுவதற்கு பதிலாக அவை தோன்றுவதற்கான சமூக மற்றும் அரசியல் பின்புலங்களை புரிந்து கொள்வதே மிக முக்கியமானதாகும். தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. குறிப்பாக காணி, காணாமலாக்கப்பட்டோர், அரசியல் அதிகார பயிர்கள், பொருளாதார முன்னேற்றம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற பல விடயங்களில் நியாயமான தீர்வுகள் தேவைப்படுகின்றன. இவ்வாறான அடிப்படை பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்காதப்படுவதை மக்களின் உணர்வுகள், நினைவுகள் மற்றும் அவற்றின் கலை வெளிப்பாடுகள் தொடர்ந்து வெளிப்பட்டு வருவது இயல்பான ஒன்றாகும். இலங்கை தமிழரசு கட்சியினரால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை மீறல் பிரச்சினையொன்றை எழுப்பி உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியினாலும் சில உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாலும் தனக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்களும் விடுக்கப்பட்டு வருகின்றன என குறிப்பிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, இதனால் நாடாளுமன்றத்திற்கு வருவதிலும் தொகுதி மக்களை நேரில் சந்திப்பதிலும் அச்சுறுத்தல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் முறையான எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து தான் சபையில் தொடர்ச்சியாக பேசிய போதிலும் அதிகாரிகள் தரப்பில் உரிய கவனம் செலுத்தப்படவில்லை எனவும் தனது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ துப்பாக்கி தொடர்பிலும் தேவையற்ற பிரச்சினைகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தான் அந்த துப்பாக்கியை ஒருபோதும் முறையற்ற வகையில் பயன்படுத்தியதில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து நாடாளுமன்றம் உடனடியாக தலையிட்டு முறையான மற்றும் அவசர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். மறு அறிவித்தல் வரை கடற்றொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்பினால் தமது அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண கடற்றொழில் பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார்.
இதனை விட பல மடங்கு வேகமாக காற்று வீசுகின்ற காலத்திலும் கூட தாம் கடலுக்கு சென்று வந்ததாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நேற்று வடமராட்சி கிழக்கில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். 100 காத்தடிக்க நாங்கள் தொழில் செய்தாங்க. பேமரத்தில் போய் பேமரம் முறிஞ்சு விழுந்தது, பேமரத்தில் போய் சில போட்டுகள் பிறண்டது, பிற நிமித்தி வந்தது, அப்படியெல்லாம் நாங்கள் தொழில் செய்தாங்க. எங்களோட தொழில் அப்படியாக தொழில். ஆனா நீங்கள் என்னன்னு சொல்லியிருக்கணும், மர அறிவித்தல் இப்படி காத்தடிக்க போது தொழிலுக்கு போகணும்னு சொல்லி அறிவித்தல் வந்திருக்குது. நீங்கள் போறது போது கூட பிரச்சனை, ஆனா போய் ஒன்று நடந்தால் எங்களுக்கு அது பொறுப்பில்லை என்று சொல்லி ஒரு சொல்லி இருக்கலாம். சர்வாதிகார முறையில போனா சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி, அப்ப சரி இன்றைக்கு அறிவித்தல் போனவைக்கு என்ன செய்ய போறீர்கள், சட்ட நடவடிக்கை எடுப்பியணும். இன்றைக்கு நீங்கள் சொன்னதை மீறி இன்றைக்கு முழு பேர் முக்காவாசி தொழிலாளி நடந்து போனவன். ஒரு சில சங்கங்கள் பயத்துல போயில்லை, எல்லாரும் போனவன். இங்க சட்ட நடவடிக்கை எடுக்க பார்ப்போம். உங்களால முடிஞ்சா நீங்க சட்ட நடவடிக்கை எடுக்கும். இப்படி கலைக்கிற நீங்கள் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பார்த்து வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு தான் நீங்க கலைக்கணும். அப்ப இன்றைக்கு யோசிப்பா இருக்கும், எங்க கடத்தொழில் மக்கள் தான் நிலைமையை யோசிப்பா இருக்கும். எல்லாத்துக்கும் விலையேறிடுது, எரிபொருளுக்கும் விலையேறிடுது. இனிமேல் எதை பார்த்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம். 10 லிட்டர் மண்ணெண்ணெய் அடிச்சா நாங்கள் எப்படியாவது குறைஞ்சது ஒரு 10,000 ரூபா உழைக்கணும். 10 லிட்டர் மண்ணெண்ணெய் சில 3,500 4,000 ரூபா. இந்த காத்துல கஷ்டப்பட்டு வரைக்கும் 10,000 ரூபா 10,000 ரூபா உழைக்கிற நிலைமையில இன்றைக்கு எங்கட மக்கள் இருக்கிறேன். அதை நீங்கள் மறைக்கிறீர்கள். தயவு செய்து இப்படியாக சர்வாதிகார முறையில சட்ட நடவடிக்கை என்ற கதையெல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு, காத்து போய் அடிக்க போது மீனவர்கள் தொழிலுக்கு போனான்னு சொன்னா நீங்கள் அறிவிங்க. அது மீனவருக்கு தெரியும், போறது போகாது மீனவருக்கு தெரியும். அவங்களோட வாழ்வாரத்தை அவங்க எல்லாம் காப்பாற்றணும். தயவு செய்து இனிமையாக இப்படி சர்வாதிகார முறையில தயவு செய்து மக்களுக்கு அறிவித்தல் கொடுக்காமல் தயவான முறையில சொல்லுங்க. காத்தடிக்க போதும் மர அறிவித்தல் வரையும் கடலுக்கு போனான்னு சொல்லி அறிவித்தல் வந்திருக்கு. இனிமேல் அது சங்கங்கள் மக்கள் எடுக்கிற முடிவு என்று சொல்லி. இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பிரதி உயர்ஸ்தானிகராக கடமையாற்றி தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து இந்தியா திரும்பவுள்ள கலாநிதி சத்யேந்திர பாண்டே ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகள் மற்றும் நட்புறவு குறித்து இந்த விடைபெறும் சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது பதவிக்காலத்தில் இரு நாட்டு உறவுகளையும் பலப்படுத்துவதற்கு வழங்கிய ஒத்துழைப்புகளுக்கான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு பிரதி உயர்ஸ்தானிகர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜூன் மாதம் இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் சத்யேந்திர பாண்டே நாடாளுமன்ற வளாகத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்னவையும் நேரில் சந்தித்து விடைபெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் புதையல் தோண்டுவதற்காக உலோகப் பொருட்களை கண்டறியும் வருடு எனப்படும் நவீன ஸ்கேனர் இயந்திரத்தை கடத்திச் சென்ற குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட பிரிவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பரந்தன் முல்லைத்தீவு வேலியில் கைவேலி ராணுவ முகாமிற்கு அருகில் புதுக்குடியிருப்பு காவல்துறை உத்தியோகத்தர் குழுவினர் நடத்திய வாகன சோதனையின் போது சொகுசு மகளூந்து ஒன்று தடுத்து நிறுத்தப்பட்டது. இதன்போது புதையல் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்படும் அதிநவீன உபகரணங்களுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட பிரிவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவரும் அடங்குவதாக கண்டறியப்பட்டுள்ளது. தனது மனைவிக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக கூறி பணிக்கு சமூகம் அளிக்க முடியாது என விசேட புலனாய்வு பிரிவின் பொறுப்பு அதிகாரியிடம் பொய் கூறிவிட்டு முல்லைத்தீவு பகுதியில் புதையல் தோண்டுவதற்கு சென்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கை காவல்துறை சேவையின் ஒழுக்க கோவையை மீறி இத்தகைய சட்டவிரோத மற்றும் ஒழுங்கீனமான செயலில் ஈடுபட்டமைக்காகவே குறித்த அதிகாரி உடனடியாக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தங்காலை மாகும்புர வீதியில் பயணிக்கும் சொகுசு பேருந்து சாரதி ஒருவர் வயிற்றுக்குள் மறைத்து ஐஸ் போதைப் பொருளை கடத்தி சென்ற நிலையில் குறித்த போதைப் பொருள் வயிற்றுனுள் வெடித்து விஷமாகியதால் குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தெற்கு அதிவேக வீதியின் தங்காலை மாகும்புர வீதியில் பயணிக்கும் சொகுசு பேருந்து ஒன்றிலும் பணியாற்றிய ஓகவெல பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய சாரதியொருவர் வயிற்றுப்பகுதிக்குள் மறைத்து ஐஸ் போதைப் பொருளை கடத்தி சென்றுள்ளார். மாகும்புரவிலிருந்து தங்காலை நோக்கி சென்ற பேருந்து அதன் இலக்கை அடைந்த சில நிமிடங்களில் குறித்த சாரதி திடீரென கடுமையாக நோய்வாய்ப்பட்டுள்ளார். குறித்த சாரதியை சிகிச்சைக்காக தங்காலை ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு உயிரிழந்துள்ளார். தங்காலை வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் உயிரிழந்த நபரின் வயிற்றுக்குள் போதைப் பொருள் அடங்கிய 2 பொதிகள் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. வயிற்றிலிருந்து அந்த 2 போதைப் பொருள் பொதிகளில் ஒன்று உடைந்து உடலின் உட்பகுதியில் இரத்தத்துடன் கலந்தமையினாலேயே குறித்த மரணத்திற்கு காரணம் என மருத்துவ பரிசோதனைகளில்
நிலையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குவைத்தில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 3 இலங்கையர்கள் உட்பட 7 பேரை அந்த நாட்டு பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். குவைத் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது கடத்தலில் ஈடுபட்ட 3 இலங்கையர்கள் உட்பட 7 பேர் அந்த நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 3 இலங்கையர்களுக்கு மேலதிகமாக 2 குவைத் நாட்டவர்கள், 1 இந்தியர் மற்றும் மேலும் 2 வெளிநாட்டவர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து ஹஷிஷ் போதைப் பொருள், போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருட்களை அளவிடும் கருவிகள் மற்றும் பொதி செய்யப்பட்ட உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட உபகரணங்களும் மேலதிக விசாரணைகளுக்காக குவைத் நாட்டின் குற்றவியல் பாதுகாப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற பல இலட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கியூ பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அத்துடன் குறித்த சந்தேக நபர்கள் தப்பியோடிய நிலையில் அவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் நகர உட்கோட்டம் வடக்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்டு திரேஸ்புரம் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தல் நடப்பதாக கியூ பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திரேஸ்புரம் கடற்கரையில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதன்போது திரேஸ்புரம் கடற்கரையின் வடபுறம் உள்ள வாடையில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதிவு எண் இல்லாத இரட்டை இயந்திரம் பொருத்தப்பட்ட ஃபைபர் படகில் ஏற்றிக் கொண்டிருந்த 42 பொதிகளில் இருந்து வாசனை சவர்க்காரங்கள் 11,520 செம்புகள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த கடத்தல்காரர்கள் காவல்துறையினரை பார்த்ததும் அப்படியே கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அத்துடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஃபைபர் படகையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய கடத்தல்காரர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுடில்லியில் முதலமைச்சர் விஜய் தங்கியிருந்த தமிழ்நாடு அரசு இல்லத்தில் இன்று காலை தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் இன்று காலை நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்ற சில நிமிடங்களிலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நேற்றைய தினம் டெல்லி சென்ற தமிழக முதலமைச்சர் ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதியை சந்தித்ததுடன் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியையும் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புகளை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் விஜய் இரவு தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு திரும்பினார். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் தங்கியிருந்த தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உணவகத்திலிருந்து திடீரென கரும்புகை வெளியேறியதால் அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் மற்றும் பணியாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக தீ அணைக்கப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா நடத்திய புதிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக உலகின் மிக முக்கியமான கடல் வணிக பாதையான ஹோர்முஸ் நீரிணை இனி அனைத்து கப்பல்களுக்கும் மூடப்படுவதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதிரடியாக அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஈரானிய படையினர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை எண்ணெய் டேங்கர்கள் மற்றும் வணிக கப்பல்கள் உட்பட அனைத்து வகையான கப்பல்களுக்கும் மூடப்படுகின்றது என ஈரான் அறிவித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் விதிகளையும் மீறி இந்த நீர்நிலையை கடக்க முயலும் எந்தவொரு கப்பலும் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோதல் சூழல் இருப்பினும் ஈரானின் இந்த அறிவிப்பை அமெரிக்க மத்திய கட்டளையகம் மறுத்துள்ளது. வணிக கப்பல்கள் தொடர்ந்து இந்த நீரிணை வழியாக பயணித்து வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆனால் அமெரிக்காவின் இந்த கூற்றை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. நிறுவனங்கள் தங்கள் தளங்களை பாதுகாப்பானதாக மாற்ற முடியும் என்பதை நிரூபிக்காத வரையில் 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடக கணக்குகளை வைத்திருப்பதை தடை செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை கனடா அறிமுகப்படுத்தியுள்ளது. போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தால் சமூக ஊடக தளங்களுக்கு விலக்கு அளிக்கப்படலாம் என்று கனடா அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குழந்தைகளின் இணைய பாதுகாப்பிற்காக 16 வயதிற்குட்பட்ட சமூக ஊடக தடை விதித்த முதல் நாடு ஆஸ்திரேலியா என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கில் வலுப்பெறும் ஆசிரியர் போராட்டங்கள், ஆளுநரின் அரசியல் தலையீட்டிற்கும் எதிர்ப்பு. போலி கடவுச்சீட்டு வழக்கு, முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவிக்கு சிறை தண்டனை.
தமிழரசுக் கட்சியால் உயிர் அச்சுறுத்தல், நாடாளுமன்ற குற்றம் சாட்டியுள்ள அர்ச்சுனா. புதையல் தோண்ட நவீன இயந்திரங்களை கடத்திச் சென்ற குற்ற புலனாய்வு அதிகாரி பணி இடைநீக்கம், முல்லைத்தீவில் சம்பவம். தமிழக முதல்வர் தங்கியிருந்த தமிழ்நாடு அரசு இல்லத்தில் திடீர் தீ விபத்து, விஜய் புறப்பட்ட சில நிமிடங்களில் சம்பவம். ஹோர்முஸ் நீர்நிலையை முழுமையாக மூடுவதாக ஈரான் அறிவிப்பு, மறுத்துள்ள அமெரிக்கா. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொண்டு IBCTamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.